மும்பை சன்ஷைன் சிம்பனி ரசிகர் பெருமக்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் ஜெய்தீப். நான் சன்ஷைன் சிம்பனி ஆரம்பித்த காலத்திலேருந்து கூட இருக்கேன். சன்ஷைன் சிம்பனி ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் ஷர்மிளா, சன்ஷைன் சிம்பனியோட அமைப்பாளர். நாங்கள் இந்த சன்ஷைன் சிம்பனி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாதாரண தமிழில் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாது, தமிழ் மியூசிக்கை வளர்க்குறதுக்காக நம்ம ஒரு இனிஷியேட்டிவே எடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சன்ஷைன் சிம்பனி அப்படிங்கிற ஒரு இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணினோம். அதுக்கு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் மிஸ்டர் ஜெய்தீப் அவர்கள். ஆக்சுவலாக அவரால் தான் என்னுடைய நன்றியை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரால் தான் இந்த அளவுக்கு என்னால் சன்ஷைனை ஒரு எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது. நான் ஒரு சாதாரண சிங்கர் தான், பட் என்னால் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய காரணம் இவருடைய சப்போர்ட்னால மட்டும்தான். அண்ட் ஷர்மிளா சொன்ன மாதிரி 2 வருஷத்தில் நாங்கள் ஆரம்பித்து இது வரைக்கும் நிறைய ஷோஸ் பண்ணிட்டோம். அதுவே எங்களோட ஒரு பெரிய சக்ஸஸாக யோசிக்கிறோம். தாண்டி இதுக்காக பார்த்தீங்கன்னா மும்பைக்குள்ளே நிறைய பெரிய பெரிய சபாஸில் பண்ணியாச்சு. எல்லா தமிழ் சங்கங்களோட ஆதரவால் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியாச்சு. மும்பையை தாண்டி வெளியே போய் இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் பண்ணிக்கிட்டு வந்தோம். எங்ககிட்ட இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் எந்த பாட்டு பாடணும்னாலும், எந்த ஹீரோ எடுத்தாலும், எந்த கம்போசரோட பாட்டு எடுத்தாலும், எந்த சிங்கரோட பாட்டு எடுத்தாலும், எந்த விதமான பாட்டு எடுத்தாலும் எங்களால் எனக்கு கொடுக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்ததுக்கு பெரிய காரணம் எங்களுக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேரும், எங்கள் கூட நின்ற அத்தனை பேரும், எங்கள் கூட இன்னைக்கு சேர்ந்து எங்கள் இந்த ஒரு பயணத்தில் கூட நிற்கிற எங்கள் சிங்கர்ஸும் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் நான் இப்போ சொல்லுவேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய சிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியராக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஈவன் நானும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் தான். சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் ஒரு டாப் லெவலில் இருந்தவர், ஆக்சுவலாக ஒரு கார்ப்பரேட்டில். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் எங்கள் இதில். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய சபாஸில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கூட எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கூட எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. எங்களுக்கு என்ன ஆசைனா, நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பேஷனேட் சிங்கர்ஸ் தான். பேஷனேட் சிங்கர்ஸாக இருந்தாலும் நாங்கள் அதை ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணி பாட்டை கற்றுக்கிட்டு நாங்கள் டெலிவர் பண்ணுறோம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லேயும். இருக்காங்க. எனக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் சென்னையில் இருந்த காலத்தில் 2-3 பேண்ட்ஸோட பாடிட்டு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொண்டு வரேன். இதையும் தாண்டி நம்மளோட ஒரு காமன் ஆசை என்னன்னா, நம்ம கூட பாடுறவங்க எல்லாரையும் ஒரு லெவலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நம்மளோட ப்ரோக்ராம்ஸை பார்க்கறதுக்கு, நம்ம ப்ரோக்ராம்ஸை பார்க்கறதுக்கு திருப்பி வர ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. இப்போ எங்களுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ்னு இருக்கு. அந்த ரிப்பீட் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை திருப்பி புதுசாக பாடல்களை நம்ம அவங்களுக்கு அளித்து அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக எடுத்து நாங்களும் பண்ணிட்டோம். இப்போ ஷர்மிளா சொன்ன போல் எல்லாருமே பேஷனேட் சிங்கர்ஸ். எங்கள் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்ல ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்லேருந்து இதுக்காக தன்னுடைய டைமை ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப சீரியஸாக ஆடியன்ஸ் முன்னால் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி இது வரைக்கும் பேர் எடுத்து ஒரு சின்ன காலகட்டத்தில் இவ்வளோ நல்ல ப்ரோக்ராம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸும் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன் சன்ஷைன் விரும்பணும், ஏன் சன்ஷைனை நீங்கள் எல்லாரும் ஊக்குவிக்கணும்னா, இதுக்கு பின்னால் நாங்கள் ஒரு பெரிய முயற்சியும் எடுக்கிறோம். ஏன்னா எங்களோட இசை நிகழ்ச்சிக்கு பின்னால் வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ஏதோ வந்தோம், ஏதோ பாடினோம், ஏதோ போனோம், ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். அதாவது 1960லேருந்து 2020 வரைக்கும் இருக்கிற பாட்டு நாங்கள் பார்க்குறோம். அத்தனை விதமான கம்போசர்ஸோட பாட்டை எடுக்கிறோம். வேறு ஜோனரில் வர பாட்டு, கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல், மெலடி, சோகப்பாட்டு, ஃபோக்கு, தப்பாங்குத்துலேருந்து சோகப்பாட்டுலேருந்து எல்லாமே நாங்கள் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். 3வது, இது ஒரு ஹீரோயினோட பாட்டுன்னு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து நாங்கள் பாட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். 3வது, அதை தாண்டி ஒரு சிங்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னா
டிஎம்எஸ்லேருந்து சீர்காழி கோவிந்தராஜன்லேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பிபி ஸ்ரீனிவாஸ், ஏஎம் ராஜா, கேஜே யேசுதா, சித்ரா, சுஷீலா, ஜானகி, ஆனி ஜெயராம் அப்படின்னு சொல்லி எல்லா குரல்லையும் நாங்கள் வந்து பாட்டுகளை தனித்தனியாக பிரித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்காக நாங்கள் பாடல்களை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விருந்தை அங்கே படைச்சிட்டு நாங்கள் போயிடுவோம். ஸோ இதனால தான் ப்ராபப்ளி சன்ஷைன் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி எல்லாரும் விரும்புகிற ஒரு இசைக்குழுவாக வளர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். பாடல்கள் பாடிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கடவுளோட பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பெரிய பெரிய சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கர்ஸ் கூடலாம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. டிவி ப்ரோக்ராமில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. வெளிநாடுகளில் பாடுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஆக்சுவலாக, பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு சன்ஷைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நம்ம நல்லா கொண்டு போகலாம், நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த குரூப்பே நாங்கள் இது பண்ணுவோம். என்னுடைய சிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் மும்பை பேஸ்டு சிங்கர்ஸ் எங்ககிட்ட இருக்கிறதுனால தமிழ் மட்டும் கிடையாது, மற்ற மொழிகளும் அவங்க வந்து ரொம்பவே நல்லா பாடுவாங்க. மராட்டி, ஹிந்தி அண்ட் அதர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ், மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு, கன்னடா, எல்லா பாடல்களும் எங்களால் முடியும். வச்சுருப்போம். ஆர்கனைசர் என்ன கேட்குறாரோ அதில் ஒரு தீமை கொண்டாந்து அந்த தீமுக்குள்ளே இருக்கிற பாட்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் பாடல்களை வழங்குறோம். இதுக்கும் மேலே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு 25 பாட்டு லிஸ்ட்டு போட்டோம்னா எங்கள் குழுவில் யாரால் எந்த பாட்டை அழகாக பாட முடியுமோ இல்லை வாய்ஸ் எங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை பார்த்து தான் நாங்கள் வந்து பாடலே அவங்களுக்கு கொடுப்போம். சில நிகழ்ச்சிகளில் சில பாடகர்கள் எங்கள் கூட இத்தனை ஒரு 2 வருஷமாக இருந்தால் கூட அவங்களுக்கு பாட்டே கிடைக்காது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்க தான் பார்க்குறோம். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது ஒரு கார்ப்பரேட் லெவலில் எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு எங்கள் இசைக்குழுவில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதுதான் சன்ஷைனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதனால தான் ஒருவேளை எங்களை வந்து இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துலையும் கூப்பிட்டு பாடுங்கன்னு சொல்லி விரும்பி கூப்பிடுறாங்க. அதை தவிர எங்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் போய் பாடணுன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ தமிழ் பாடல் இசை தமிழ் திரை இசை பாடல்களை எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து பாட நாங்கள் ரெடி. மேடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து ஏப்ரலில் குஜராத்தில் பெர்ஃபார்ம் பண்ணினோம். அப்போ வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸில் உள்ள கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை நாங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் ப்ரெசென்ட் பண்ணோம். அவ்வளோ ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு ஆக்சுவலி. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அதை ஒன்ஸ் மோர் அந்த மாதிரி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கவிதை இப்போ இது கண்மணியும் போட்டுக்கிட்டியா, இனிமேல் பொன்மணியும் போட்டுக்க. பொன்மணி உங்கள் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து தமிழ் திரை இசையை பற்றி பேசினோம். சன்ஷைன் அதில் எப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசணும். ஆனால் இதையும் தாண்டி சன்ஷைன் வந்து இளம் இசைக்கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு அன்பிளக்ட் குழுவோட ஒரு இளம் இசைக்கலைஞர்களோட நாங்கள் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா இந்த மாதிரி புதுசாக வர கலைஞர்கள் அது கூட எங்களோட இசைக்கலைஞர்கள் எங்களோட பாடகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழ் ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. ஆல்பம்னா வெறும் தமிழ் திரை இசை இல்லை, மேபி ஒரு பாரதியார் பாடல் இல்லைன்னா ஒரு இந்த பஞ்சபூதம்னுவாங்க இல்லையா, ஆகாயம், காற்று, நிலம், தண்ணீர் அப்படின்றது அதை வச்சுட்டு ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஆல்பம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் திறமையான மக்களை தேடிக்கிட்டு இருக்கோம். இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் எங்கே இருந்தாலும் எங்ககிட்ட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அண்ட் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மியூசிக்கை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்காக ஒரு நல்ல ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர், ஒரு மியூசிக்கில் உள்ள பிஹெச்டி ப்ரொஃபஸர் மூலயமா நாங்கள் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்களை அணுகலாம். நாங்கள் இது மோஸ்ட் ஆஃப் தி டைம் இது பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ
உங்களுக்கு இந்த தமிழ் மியூசிக்கில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போகணும், இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் இதில் இந்த ஒர்க் ஷாப்ஸில் பாடுறதுக்கான டெக்னிக்ஸை கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே பாடுறீங்க, அதை மெருகேற்றணும்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸில் உங்களுக்கு பிரெத் கண்ட்ரோலில் இந்த ஸ்வரத்தை எப்படி பிடிச்சி பாடணுன்றது, ஸ்ருதி சுத்தமாக எப்படி பாடணும், தாளத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பாடணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு சீனியர் மியூசிஷியன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது இதில் சேரணும்னு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எங்களை அணுகுங்க. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப். கண்டிப்பாக வாங்க. ஆல் ஆஃப் யூ ஆர் வெல்கம். சில சமூக சேவை ரிலேட்டடாக எங்களுக்கு ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் வந்ததுன்னா நாங்கள் அதையும் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பேசிக் காஸ்டில் ஆக்சுவலாக. ஸோ அவேர்னஸ், ஏதாவது ஒரு சோஷியல் அவேர்னஸ் அது ரிலேட்டடாக எது இருந்தாலும் நாங்கள் அவங்க கூடயும் சேர்ந்து பண்ணுறதுக்கு எங்களுடைய கோஆப்ரேஷன் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு. இது போக பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய செலிப்ரிட்டிஸில் உள்ள ப்ரோக்ராமும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஃப்யூச்சரில் ஒரு பிக் ஈவெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்கும் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த சன்ஷைன் சிம்பனியோட பயணம் கண்டிப்பாக தொடரும். இதில் உங்களில் எத்தனையோ பேர் எங்கள் கூட சேருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. புதிய கலைஞர்கள் எங்கள் கூட வருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு ஆதரவு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பீங்கன்றதும் எங்களுக்கு உறுதி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சன்ஷைன் சிம்பனியோட இருங்க. சன்ஷைன் சிம்பனி உங்களோடையும் இருக்கும், உங்களுக்காகவே இருக்கும். நன்றி. நன்றி.